கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த ஸ்தோத்திரம். வேதத்தை வாசித்து தியானிப்போம். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று எரேமியா 30:17 இப்படியாய் சொல்லியுள்ளது. கர்த்தருடைய கரம், அவருடைய வல்லமையின் மகத்துவம் நம்மேல் இறங்கவில்லையே என்று துக்கப்படுகின்றீர்களா? வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா? இதோ மனுஷனும் நம்மை விசாரிக்கவில்லை, நம் பிள்ளைகளும் நம்மளை கவனிக்கவில்லை. கணவனாகிலும் மனைவியாகிலும் சுகவீனமாயிருந்தால் ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ள அன்பில்லை என்று எண்ணி துக்கிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இது 38 வருஷமாய் வியாதியா படுத்திருந்த ஒரு மனிதனை கண்டு இயேசு கிறிஸ்து அருகாமையிலே சென்று, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆமாம் ஆண்டவரே என்று அந்த சுகவீனமான மனிதன் பதில் கொடுக்கிறார். அவன் மீது மனமிறங்கி இரக்கம் வைத்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. சொன்ன மாத்திரத்திலே அந்த மகன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, அவனுடைய கால்கள் கைகள் எல்லாம் நரம்புகளும் முடக்கப்பட்டு இருந்தன, பலனில்லாமல் இருந்தன. ஏசப்பா சொன்ன வார்த்தையினாலே முடங்கி கிடந்த நரம்புகள், இரத்த குழாய்கள் எல்லாம் பலன் கொண்டது. அந்த வியாதிஸ்தன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். அதுபோல கர்த்தர் உங்களை எழுப்புவார். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். உங்கள் இருதயங்களை சந்தோஷப்படுத்துவார். மனிதன் நம்மை விசாரிக்கவில்லையே, நம் வீட்டில் உள்ள மனிதர்கள் நம் மீது பாசம் வைக்கலையே அப்படி என்று நீங்க எண்ணாதீங்க. அவர்கள் பாசம் கொஞ்ச காலம் மாத்திரமே. ஒரு சில மணி நேரம்தான் அவர்களுடைய பாசம் நம்மேல் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபையோ நாம் உயிரிருக்கும் நாள் வரைக்கும் அவர் நம்மை தாங்குவார், நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுவார். நம்முடைய சரீரத்தை, ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு பதிலளிப்பார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரவு நேரமாச்சு, இது நள்ளிரவாச்சு, இப்பொழுது கர்த்தரோடு பேச முடியுமா, அவர் நமக்கு பதில் கொடுப்பாரா என்று சிந்திக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. 24 மணி நேரமும் கர்த்தர் உனக்காக வெடித்திருக்கிறார். உண்மையிலேயே நினைவாயிருக்கிறார். உன்னுடைய சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் காத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சரீரத்தை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? கர்த்தருடைய சத்தம் உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அந்த வார்த்தை பலனுள்ள வார்த்தையாய், சக்தி நிறைந்த வார்த்தையாய் மனிதனுக்குள்ளே கிரியை செய்யும் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே, 38 வருஷமாய் படுக்கையாயிருந்த மனிதனை நீர் எழுப்பினது போல என்னையும் எழுப்பும். என்னோடு கூட பேசும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்யும் என்று ஜெபிக்க பொழுது, அப்படியே உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்க கடவுது என்று கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவளோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்க அருகாமையிலே நிற்கிறார்.
அவரை விட்டு விடாதீங்க. அவரை பற்றிக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.